Good morning to all. In your previous session, we have discussed about what is database and next data and information உள்ள differences பார்த்தோம், advantages of DBMS பார்த்தோம், next data models பார்த்தோம், அடுத்து databases. ஓகேவா? So today we will discuss about டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் வாட் இஸ் டேட்டாபேசஸ்ன்னு சொல்லிட்டு நிறையவே எக்ஸாம்பிள் வச்சு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ். டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸில் மல்டிபிள் டேட்டாபேசஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ், தென் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ், நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், cloud database, object oriented database and hierarchical database. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் மீன்ஸ் இது வந்துட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க. டேட்டாபேஸ்னாலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படி ஒரு ஏரியாவில் நான் டேட்டாபேஸஸ் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் சென்ட்ரலைஸ்டு. கொடுத்துருக்கிற பிளேஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னுடைய டேட்டாபேஸில் நான் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னுடைய டீட்டெயில்ஸோ என்னுடைய டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை மற்ற யூசர்ஸ்க்கு மற்ற சாஃப்ட்வேருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மீன்ஸ் ரிலேஷனல்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், ரெக்கார்ட் டேபிள்ஸ் சேர்ந்தது தான் ரிலேஷனல். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய டேட்டாபேஸஸை நான் ரிலேஷனலாக நான் கொடுத்துருக்கேன், டேபிள் ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸுங்கிறது நான் எஸ்கியூஎல்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு எஸ்கியூஎல்லில் மட்டும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, என்னுடைய டேட்டாபேஸில் நான் எப்படினாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. எஸ்கியூஎல்லில் மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணணுங்கிறது இல்லை. இதில் வந்துட்டு நான் என்னுடைய சர்வரில் என்னுடைய சிஸ்டமில் கூட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு க்ளவுட் டேட்டாபேஸ். க்ளவுட் டேட்டாபேஸ் மீன்ஸ் என்கிட்ட இருக்கிற டேட்டாபேஸை விர்ச்சுவலாக மற்ற யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறது தான் க்ளவுட் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி என்னுடைய டேட்டாபேஸை ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக மற்ற யூசர்ஸ்க்கு அந்த ஆப்ஜெக்டை அவங்க யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸை கெட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேசஸ். நெக்ஸ்ட்டு ஹைரார்க்கியல் டேட்டாபேசஸ். இந்த ஹைரார்க்கியல் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட் அண்ட் சைல்டு. ஸோ என்னுடைய டேட்டாபேஸ் வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்கும் பேரண்ட்லேருந்து சைல்டு. ஸோ என்னுடைய டேட்டாபேஸ் பேரண்ட் டேட்டாபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை சார்ந்து சைல்டு டேட்டாபேஸும் இருக்கும். இன்னொரு டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ஹைரார்க்கியல் டேட்டாபேசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ். இது வரைக்கும் நம்ம காமனாக டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இன்யோர் சிலபஸில் இந்த 4 டேட்டாபேசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ், செகண்ட் டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேசஸ், தென் ஹைப்ரிட் டேட்டாபேசஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸில் is a unit of program execution that accesses and possibly updates one or more data items in the database. என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாபேஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷன் எப்போ நான் ஆக்சஸ் பண்ணி அதை ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேனோ அப்போ என்னுடைய டேட்டாபேஸில் 1 or more டேட்டா வந்துட்டு அப்டேட் ஆகிருக்குது அப்படின்னா அதுதான் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ். ஓகேவா? எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது சம் அப்டேட் நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் டிரான்சாக்ஷன் டேட்டாபேசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெசிஷன் சப்போர்ட் டேட்டாபேசஸ். இது வந்துட்டு என்னுடைய டேட்டாபேஸ் வந்துட்டு டெசிஷன் நான் இப்போ என்னுடைய டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சம் டெசிஷன் வந்துட்டு நான் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஆர்கனைசேஷன் நான் ஒரு கம்பெனியை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் வந்துட்டு
சேல்ரி போடணும். எம்ப்ளாயிக்கு வந்துட்டு சேல்ரி போடணும் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அந்த டேட்டா பேஸில் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை பேர் எம்ப்ளாயீஸ் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, அதுக்கேற்றாப்புல தான் நான் சேல்ரி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ என்னால் அந்த டேட்டா பேஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எத்தனை பேருக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெசிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்னால் இந்த டேட்டா பேஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் டெசிஷன் மேக்கிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் டேட்டா பேஸஸ், காம்பினேஷன் ஆஃப் 2 or more டேட்டாபேஸ் டைப்ஸ் ஆர் மாடல்ஸ். அதாவது ஏதாவது ஒரு 2 டேட்டாபேஸ் டைப்ஸை கம்பைன் பண்ணி வர்றது தான் ஹைப்ரிட் டேட்டா பேஸஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ். ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ் ஆர் free community databases with the source code available to the general public to use and may be modified or used in their original design. அதாவது ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸஸ்ங்கிறது, இப்போ நான் தான் ஒரு டிபிஏ, ஒரு டேட்டாபேஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் வந்துட்டு என்னுடைய டேட்டாபேஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது மற்றவங்க வந்துட்டு அதே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸஸ். ஓகேவா. என்னுடைய சோர்ஸ் கோடை வந்துட்டு அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய அத்தாரிட்டி நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷனை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபைடும் பண்ணிக்கலாம். மாடிஃபைட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டிசைனை வந்து ஒரிஜினல் டிசைனை அவங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸஸ் இருக்கிறது தான் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸஸ். ஓகேவா. இதுதான் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா மாடல். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய சிலபஸ் வைஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன டாபிக் இருக்குது, அந்த டாபிக் பற்றி தான் சிலபஸ் ஓரியன்டாக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, ஏன் சொன்னதையே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஓகேவா. சொன்னதே சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா தான் உங்கள் மைண்டில் ஏறும். ஸோ அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா மாடல்னு இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டேட்டா மாடலில் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்லே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிலேஷனல் டேட்டா மாடல் எந்த இடத்துல வரும் அப்படின்னா ரெக்கார்ட் பேஸ்டு டேட்டா மாடலில் வரும். ஸோ ரெக்கார்ட் பேஸ்டு டேட்டா மாடலில் 3 டைப்பாக இருக்கும். ஹைரார்க்கியல் மாடல், நெட்வொர்க் மாடல் அண்ட் ரிலேஷனல் மாடல். ஸோ உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் அந்த ப்ரீவியஸ் செஷனில் உள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹைரார்க்கியல் மாடலில் பேரண்ட் அண்ட் சைல்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி தான் நெட்வொர்க் மாடல் கொண்டு வந்தாங்க. ஸோ நெட்வொர்க் மாடல் யூஸ் பண்ணும்போது கம்யூனிகேஷன் பிட்வீன் 1 or more நெட்வொர்க். ஸோ மல்டிபிள் நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு என்ன ஆகுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா மாடல். ஸோ ரிலேஷனல் டேட்டா மாடலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிள்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேபிள்ஸாக க்ரியேட் பண்ணும்போது என்னுடைய users see database as a collection of table in which data are stored. நான் எந்த டேட்டா நான் ஸ்டோர் பண்ண போகிறேனோ அதை வந்துட்டு நான் டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய டேட்டாபேஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரிலேஷன். டேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் ரிலேஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டேபிள் கண்டெய்ன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா நிறைய காலம்ஸ் இருக்கும் அண்ட் ரோஸ் இருக்கும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டேபிள்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஏ செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டேபிள். அந்த டேபிளுக்கு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஸோ டேபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் த்ரூ சம் ஷேர்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டேபிள்ஸ் வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா மாடல்னாலே ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அதை ரிலேட் பண்ணி இன்னொரு காலம் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ த ரிலேஷன்ஷிப் டைப் இஸ் ஷோன் இன் ரிலேஷனல் ஸ்கீமா. ஸ்கீமான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா பேஸுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்துட்டு என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் மெயினாக கார்ட்ஸ் ரூல்ஸ். ஓகேவா. இதில் வந்துட்டு இஎஃப் கார்டு அப்படிங்கிறவங்க தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. ரிலேஷனல் மாடல் நான் யூஸ் பண்ணுறேன், டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரூல்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. ஐயையோ அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். நார்மலாக அந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே இந்த ரூல்ஸ் எல்லாமே அங்கே உள்ளே வருது. சரியா.
ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த கார்ட் ரூல்ஸ் இஎஃப் கார்டுங்கிறவங்க தான் ஒரு சயின்டிஸ்ட். இவங்க வந்து ஃபாலோயிங் 13 ரூல்ஸை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இது ஏன் அப்படின்னா டிபிஎம்எஸில் ஈஸியாக உன்னுடைய டேட்டாபேஸ் வந்துட்டு ரன் ஆகிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ வந்துட்டு எப்போ உன்னுடைய டேபிள் புதுசாக ஒரு நியூ டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த 13 ரூல்ஸுமே உள்ளேயே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. ஐயோ இன்ஃபர்மேஷன்னா ரூல்னு என்னன்னு தெரியலையே, இது இந்த ரூல் அப்ளை பண்ணணுமோ இந்த ரூல் அப்ளை பண்ணணுமோ அப்படிலாம் கிடையவே செய்யாது. அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா. அதை பற்றின பயம் வேண்டாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன ரூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஃபவுண்டேஷன் ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பேசிக் தான். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா 2 டேபிளை ரிலேட் பண்ணுறது அதுதான் ஃபவுண்டேஷன் ரூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ரூல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஃபர்மேஷன் ரூல் மீன்ஸ் ஹாவ் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் 2 டேபிள். ஓகேவா. 2 டேபிள் எடுத்திருப்பாங்க. அந்த 2 டேபிள்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிளில் 3 காலம் இருக்கலாம், ஒரு டேபிளில் 4 காலம் இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா 2 ரோலையுமே சேம் காலம் சேம் ரோஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகேவா. இதில் ஒரு 3 காலம்னாலும் இருக்கலாம், அதில் 4 காலம்னாலும் இருக்கலாம். ஸோ சேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் இன்ஃபர்மேஷன் ரூல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரூல் 2 என்ன அப்படின்னா கேரண்டீட் ஆக்சஸ் ரூல். கேரண்டீட் ஆக்சஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்துட்டு அட்டாமிக் வேல்யூ இருக்கும். அட்டாமிக் வேல்யூ அப்படின்னா டேபிளில் என்ட்ரி பண்ணுற வேல்யூ தான் அட்டாமிக் வேல்யூ. ஓகேவா. இதில் வந்து யூஸிங் பாயிண்டர்ஸ் ரெஃபரன்ஸ் டூ டேபிள், அதாவது எந்த ஒரு 2 டேபிளையும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு பாயிண்டர்ஸோ இல்லை ஜாயினிங் லைன் சிம்பிள்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் அதில் ஒன்ஸ் இந்த டேபிளில் ஒரு ஐடி நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு டேபிளில் அந்த ஐடி கொடுத்துருக்க ஐடியை வச்சு நான் இங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கேரண்டீட் ஆக்சஸ் ரூல் சொல்லுது. ஓகேவா. ஸோ இதில் வந்து அட்டாமிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரூல் 3 காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப் லாங்குவேஜ் ரூல். இதுன்னா என்ன அப்படின்னா சப் லாங்குவேஜ் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இதில் அதுக்கடுத்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போது உள்ளே படிப்போம். டிடிஎல் டிஎம்எல் இந்த மாதிரிலாம் படிப்போம். ஓகேவா. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு உள்ளே படிப்போம். டிடிஎல்னால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அண்ட் டிஎம்எல் மீன்ஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா. டிடிஎல்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா க்ரியேட்டு இன்சர்ட்டு டெலீட்டு இது எல்லாமே டிடிஎல்னு சொல்லுவாங்க. எப்போ நான் க்ரியேட் பண்ணுறேனோ அது எல்லாமே டிடிஎல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நான் ஒரு டேபிளில் உள்ள மாடிஃபை பண்ணுறனோ அப்டேட் பண்ணுறனோ அது எல்லாமே டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் வர்றது எல்லாமே காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சப் லாங்குவேஜ் ரூல். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வியூ அப்டேட்டிங் ரூல். View updating rule means different views created for various purposes. It should be automatically updatable by the system. ஓகேவா. என்னுடைய வியூஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. வியூஸ் வந்துட்டு வேரியஸ் பர்பஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுது பை த அந்த சிஸ்டம்னே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அதிகமாக நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. என்னுடைய பர்பஸ்க்கு நான் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டேன். இல்லை மல்டிபிள் வியூஸ் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வியூக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்டேட் ஆகிக்கிடும். ஓகேவா. இதுதான் வியூ அப்டேட்டிங் ரூல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹை லெவல் இன்சர்ட் அப்டேட் அண்ட் டெலீட். இது வந்துட்டு ரிலேஷனல் மாடலில் சப்போர்ட் இன்சர்ட் அப்டேட் அண்ட் டெலீட். ரிலேஷனல் மாடல் அதிகமாக இது கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். இன்சர்ட்டு அப்டேட்டு டெலீட் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ செட் ஆப்ரேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா அது பின்னாடி இன்டெப்த்தாக கிளாஸ்குள்ளே போகும்போது நம்ம படிக்கலாம். அது மெயினாக என்ன அப்படின்னா மற்ற செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படி என்னெல்லாம் இருக்குன்னா யூனியனு இன்டர்செக்ஷன் மைனஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ யூனியன்னா தெரியும், நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே வென் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வென் டயக்ராம்லேயே மேத்தமெட்டிக்ஸில் வரும். யூனியன் அப்படின்னா 2 வெக்டார்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்டர்செக்ஷன்னா 2க்கும் காமனாக இருக்கிறது. மைனஸ்னால் ஒரு காலமில் இருந்து
இன்னொரு காலத்தை மைனஸ் பண்ணுறது, வேல்யூஸை மைனஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அனதர் ஆப்ரேஷன், செட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹை லெவல் இன்செர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸில் எந்த மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணாலுமே அது ஃபிசிக்கலாக மாடிஃபை ஆகிக்கிடும். பட் என்ன பண்ணாது, அப்ளிகேஷன் லெவலில் போய் மாடிஃபை ஆகாது. ஓகேவா? இதுதான் ஃபிசிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். அதாவது எனி மாடிஃபிகேஷன் இன் த ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஆஃப் எ டேபிள் should not enforce modification at application level. User cannot change or any modify physical location in your table. ஓகேவா? யூசரால் எந்த ஒரு சேஞ்சஸுமே ஃபிசிக்கல் லெவலில் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபிசிக்கல் லெவலில் சேஞ்சஸ் எனி மாடிஃபை இன் யுவர் டேபிள். அதே இது லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் cannot சேஞ்ச் எனி கான்செப்ட்ஸ் எனி லாஜிக்கல் ஸ்கீமா ஆஃப் எ டேபிள். யூசர் லெவலில் லாஜிக்கல் லெவலில் உங்களால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு மாடிஃபையுமே பண்ணிக்க முடியாது. அதுதான் லாஜிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா we can modify database level, not enforce modify application level. உன்னுடைய டேட்டாபேஸ் லெவலை நீ மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆனால் அந்த டேட்டாபேஸ்க்குரிய அப்ளிகேஷன் லெவலை என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ். மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல்னால் ஃபிசிக்கல் லெவலில் மட்டும் நீ மாற்றிக்கலாம், லாஜிக்கல் லெவலில் இன்னும் எந்த ஒரு மாடிஃபையும் பண்ண முடியாது. அதே இது லாஜிக்கல் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூசர் cannot சேஞ்ச் எனி கான்செப்ட்ஸ் எனி லாஜிக்கல் லெவல். எனி லாஜிக்கல் லெவலில் உங்களால் எந்த மாடிஃபையுமே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ். இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸில் வி கேன் மாடிஃபை டேட்டாபேஸ் லெவல். டேட்டாபேஸ் லெவலில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் லெவலில் மாடிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் சப்வர்ஷன் ரூல். நான் சப்வர்ஷன் ரூல் அப்படின்னா ஷுட் நாட் பி ஏபிள் டு பைபாஸ் இன்டெகிரிட்டி ரூல் டு சேஞ்ச். அதாவது எந்த ஒரு மாடிஃபையுமே பண்ணணும் அப்படின்னா அந்த இன்டெகிரிட்டி இல்லாமல் நீங்கள் இந்த நான் சப்வர்ஷன் ரூலுக்கு வர முடியாது. ஓகேவா? இன்டெகிரிட்டி ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த நான் சப்வர்ஷன் ரூலும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ரூல் இருக்குது அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நல் வேல்யூஸ். அப்படின்னா டேக்கிங் டிஃபால்ட் வேல்யூ. இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ரைமரி கீ கொடுத்து ஒரு காலம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரைமரி கீ கொடுத்துட்டேன் அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன ஆகாது, நீ வேல்யூஸே கொடுக்கல அப்படின்னாலும் அது டிஃபால்ட் வேல்யூ எடுக்காது. ஓகேவா? ஸோ நல் வேல்யூ வந்துட்டு அங்கே அக்செப்ட் பண்ணாது. அதுதான் சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நல் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் ரூல். அப்படின்னா உன்னுடைய டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு நீ ப்ரைமரிக்கே இல்லாமல் மற்ற ஆட்ரிபியூட்டில் எது கொடுத்துருந்தாலும் அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இல்லை அப்ளிகேஷன் ஏதாவது வச்சுருக்கும்போது அதை ஷேர் பண்ணுறவங்க, அதை மற்றவங்க வியூ பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தேவைக்கு மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அதை பேஸ் லெவலில் மட்டும்தான், உள்ள சாஃப்ட்வேரோ கோடிங்கோ எதுவும் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் கார்ட்ஸ் ரூல்ஸ். உள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், லேப் எக்ஸசைஸ்லேயோ இல்லை டேபிள் க்ரியேட் பண்ணும்போது, டேபிள் மாடிஃபை பண்ணும்போது நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ரூல் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துருக்கோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸில் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், யூசர்ஸ் அண்டு டேட்டாபேஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஹார்ட்வேர்னால் என்ன அப்படின்னா அதுவே தெரியும். நம்ம டேட்டாபேஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு உன்னுடைய சிஸ்டமில் என்னென்ன நெட்வொர்க் தேவை, என்னென்ன சர்வர் தேவை அப்படிங்கிறது ஹார்ட்வேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் மீன்ஸ் டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் சாஃப்ட்வேர். ஓகேவா? இது எல்லாமே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சாஃப்ட்வேர். அப்புறம் டேட்டாங்கிறது உன்னுடைய ஸ்கீமா, நீ கொடுக்குற என்ட்ரி பண்ணுற டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பியூப்புள்ங்கிறது யூசர்ஸ். ஒன்று எண்ட் யூசராக இருக்கலாம், இல்லைன்னா டேட்டாபேஸ் டிசைனராக இருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமராக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டேபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரிலேஷன். ஒரு டேபிளில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்டுங்கிறது காலமை தான் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவாங்க. டியூப்பிள்ங்கிறத ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டியூப்பிள் மீன்ஸ் ரோ. அப்புறம் வந்துட்டு இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ரிலேஷன் மீன்ஸ் டேபிள். ஓகேவா? அடுத்து ரிலேஷன் வேரியபிள்னு மேலே கொடுத்துருக்கேன். ஸோ ரிலேஷன் வேரியபிள்ங்கிறது டேபிள் நேமாக கூட இருக்கலாம். ஸோ அதோடைய ஒரு நேம். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கடுத்து மெயின் கான்செப்ட் டிபிஎம்எஸில் கீ. ஓகேவா? நிறைய கீஸ் இருக்கும். இதில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது என்னெல்லாம் அப்படின்னா ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அண்ட் யூனிக் கீ. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது. மெயினாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கீஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே என்னென்னா ஓரலாக நம்ம சொல்லிக்க முடியும். பட் அதை வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். மற்ற கீயோட இந்த 3 கீலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீயெல்லாம் நான் ஒவ்வொரு கீயாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இருந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீ மெயினாக இருக்கிறது ப்ரைமரி கீ தான். இந்த ப்ரைமரி கீ எதுக்கு அப்படின்னா ப்ரைமரினாலே யூனிக்காக இருக்கிறது தான். ஸோ விச் இஸ் யூனிக் அண்ட் கான் பி ஹாவ் நல் வேல்யூ. அதாவது இது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கணும். அப்புறமா இது என்ன ஆகாது அப்படின்னா நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? உங்களோட டேட்டா பேஸில் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நல் வேல்யூ எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே செய்யாது. நெக்ஸ்ட்டு நல் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணாது அண்ட் டூப்ளிகேட் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணாது. ஒன்லி ஒன் கேண்டிடேட் கீ கேன் பி ப்ரைமரி கீ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயிங்கிற டேபிள். அதில் 4 காலம் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம்ங்கிறது. ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது ஃபிக்ஸடு ப்ரைமரி தனியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி கீ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, ஆதார் நம்பர் இருக்குது. இது எல்லாமே ப்ரைமரி கீயாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ப்ரைமரி கீ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூப்பர் கீ. சூப்பர் கீனா என்ன அப்படின்னா இஃப் யூ ஆட் எனி அதர் காலம் ஆர் ஆட்ரிபியூட் டு ஏ ப்ரைமரி கீ தென் இட் பிகம் ஏ சூப்பர் கீ. அதாவது நான் ஒரு காலம் வேறு ஒரு காலம் நான் க்ரியேட் பண்ணுறேன். அது அந்த ப்ரைமரி கீயாக நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு காலம் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலம்க்கு பேர் தான் சூப்பர் கீ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து நான் எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ப்ரைமரி கீயாக இருக்குது. அந்த ப்ரைமரி கீயில் இருந்து டிபெண்ட் பண்ணி நான் இன்னொரு காலம் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த காலமோட நேம் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி நேம். ஓகேவா? ஸோ இதுதான் சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. சூப்பர் கீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூப்பர் செட் ஆஃப் கீ. ஆல்ரெடி இருக்கிற அந்த ப்ரைமரி கீக்கு இன்னொரு செட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் சூப்பர் கீ. ஓகேவா? 1 ஆர் மோர் காலம் சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து இருக்கலாம். ஓகேவா? நிறைய காலம் சேர்ந்து இருந்து அது சூப்பர் கீயாக கூட அதை கொண்டு வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் கீழே கொடுத்துருக்கேன். சூப்பர் கீ இஸ் எ செட் ஆஃப் 1 ஆர் மோர் attributes that are taken collectively and can identify all other attributes uniquely. ஓகேவா? இதுதான் சூப்பர் கீங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ அப்படின்னா 1 ஆர் மோர் மல்டிபிள் கேண்டிடேட் கீஸ் இன் ஒன் டேபிள். ஈச் கேண்டிடேட் கீ கேன் ஒர்க் ஆஸ் ப்ரைமரி கீ. அதாவது நிறைய மல்டிபிள் கேண்டிடேட் கீ வந்துட்டு உன்னுடைய டேபிளில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கேண்டிடேட் கீயும் ப்ரைமரி கீயாக அது இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் காலம்ஸ் இன் எ டேபிள் தட் குவாலிஃபைஸ் ஃபார் யூனிக்னஸ் ஆஃப் ஈச் ரோ ஆர் டியூபிள். நான் சொன்னது தான். இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஆல்ரெடி ப்ரைமரி கீ தான். ஸோ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஏ ப்ரைமரி கீ அண்ட் தஸ் ஆர் கேண்டிடேட் கீஸ். அதாவது அந்த ப்ரைமரி கீ இருக்கிற டேபிள்லையே இன்னொரு காலமை நான் ப்ரைமரி கீயாக கொடுக்கலாம், அந்த பாசிபிள் இருக்குது அப்படின்னா அதுதான் கேண்டிடேட் கீ. ஓகேவா? இந்த கேண்டிடேட் கீஸ் ஆர் சூப்பர் கீஸ் ஃபார் விச் நோ ப்ராப்பர் சப்செட் இஸ் எ சூப்பர் கீ.
இதில் வந்துட்டு கேண்டிடேட் கீ வந்துட்டு ஒரு சூப்பர் கீயாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு சப்செட் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஓகேவா, இதுதான் கேண்டிடேட் கீ. டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் வச்சு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க, இது ப்ரைமரி கீ கொடுக்கணும், இது ஃபாரின் கீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்டர்னேட் கீ. ஆல்டர்னேட் கீ மீன்ஸ் இது வந்துட்டு கேண்டிடேட் கீ லிஸ்ட்டில் இல்லாத ஒரு லிஸ்ட்டில் ப்ரைமரி கீ இல்லாத காலம் இருக்கும்ல, அதுதான் ஆல்டர்னேட் கீ. ஓகேவா, அதாவது நான் ஒரு கேண்டிடேட் கீ வச்சுருக்கேன், கேண்டிடேட் கீ வந்துட்டு நிறைய காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ப்ரைமரி கீயாக இல்லாமல் இருக்கும்ல, அந்த காலம் தான் ஆல்டர்னேட் கீன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு எம்ப்ளாயிங்கிற டேபிள் கொடுத்துருக்கேன், டேபிளில் எம்ப்ளாயி ஐடிங்கிறது இப்போ இதில் வந்துட்டு நான் ப்ரைமரி கீயாக கொடுக்கல. ஸோ இது ப்ரைமரி கீயாக இருந்திருக்கு, ஏற்கனவே ஒரு டேபிளில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் எஸ்எஸ்என்னுங்கிறது ஆல்ரெடி நான் வந்துட்டு கேண்டிடேட் கீழேயே நான் ப்ரைமரி கீ சப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ப்ரைமரி காலமை தவிர இன்னொரு காலத்தை நான் என்ன பண்ணுறேன், ஆல்டர்னேட் கீயாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் ப்ரைமரி கீயாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் கீ அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிக் கீ. யூனிக் கீ மீன்ஸ் சேம் ஆஸ் ப்ரைமரி வித் த டிஃப்ரென்ஸ் பீயிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நல். அதாவது யூனிக் கீ, யூனிக்னாலும் ப்ரைமரினாலும் சேம் வேர்டு தானே. ப்ரைமரி கீ தான் பார்த்துருக்கோம்ல, ஏன் யூனிக் கீ அப்படின்னு கேட்கலாம். ப்ரைமரி கீயில் வந்துட்டு அது வந்து யூனிக்காக தான் இருக்கும், நாட் நல்ங்கிறதையும் டூப்ளிகேட் வேல்யூவும் அதை அக்செப்ட் பண்ணாது. ஆனால் யூனிக் கீ என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் லைக் எ ப்ரைமரி கீ, ஆனால் இது வந்துட்டு நல் வேல்யூவை அலோவ் பண்ணும். ஓகேவா, நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு எம்ப்ளாயிங்கிற டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆட்ரிபியூட் காலம் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஐடி தெரியும், நேம் தெரியும், சீரியல் நம்பர், அது ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸோ ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். இமெயில் ஐடி வந்துட்டு எனக்கு இல்லை, இமெயில் ஐடி எனக்கு தெரியாது அப்படின்னா அதில் வந்துட்டு நல் கொடுப்பாங்க, அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி நல் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும் யூனிக் கீ பேஸ் பண்ணும்போது. ஓகேவா, இதுதான் ப்ரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா காம்போசிட் கீஸ். ஸோ காம்போசிட் கீ ஃபாரின் கீ. ஃபாரின் கீயில் என்ன அப்படின்னா ப்ரைமரி கீயில் நான் ஒரு ப்ரைமரி ஐடி, யூனிக் ஐடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ எந்த காலம் நான் ப்ரைமரி கீயாக நான் சொல்லியிருக்கணும், அதை பேஸ் பண்ணி நான் இன்னொரு காலமில் ஒரு ப்ரைமரி கீ கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு ஆட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி இன்னொரு டேபிள் ஐடியில் ப்ரைமரி கீயாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபாரின் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயிங்கிற டேபிளில் எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு ப்ரைமரி கீ, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் இந்த ஐடின்னு கொடுத்தாச்சு, அப்போ இதுவும் ஒரு ப்ரைமரி கீ தானே. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு டேபிள், இன்னொரு டேபிளுக்கு அது ப்ரைமரி கீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஃபாரின் கீ. ஓகேவா, இன்னொரு டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ வேறு ஒரு டேபிளில் ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபாரின் கீ. ஓகேவா, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஃபாரின் கீ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்போசிட் கீ சொல்ல. ஸோ காம்போசிட் கீ மீன்ஸ் இஃப் a table do have a single column that qualifies for a candidate key, then you have to select 2 or more columns to make a row unique. ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஃபீல்டு, நிறைய கீ சேர்ந்தது, அதாவது யூனிக் கீ, ப்ரைமரி கீ, காம்போசிட் கீ, இது எல்லாமே அதாவது மல்டிபிள் கீஸ் சேர்ந்து நான் ஒரு டேபிளில் ஒரு காலமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா காம்போசிட் கீ. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் எம்ப்ளாயி நேம் கொடுத்துருக்கேன், அதே இது நான் டேட் ஆஃப் பர்த்தும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு எம்ப்ளாயி நேம்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு தான். ஓகேவா, எம்ப்ளாயி ஐடிங்கிறது நான் ப்ரைமரி கீ இல்லை, இதில் வந்துட்டு எம்ப்ளாயி நேமும் டேட் ஆஃப் பர்த் அஸ் காம்போசிட் ப்ரைமரி கீ, பட் ஸ்டில் தேர் கேன் பி எ
நேரோ சான்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் ரோஸ். ஓகேவா, இதுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா, ஒன்று எம்ப்ளாயி நேம் வந்துட்டு நம்ம டூப்ளிகேட்டாக கொடுக்க முடியாது, தப்பாக கொடுக்க முடியாது, டேட் ஆஃப் பர்த்தும் என்ன பண்ண முடியாது, தப்பாக கொடுக்க முடியாது, அப்படி தானே. ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்குமே இது வந்துட்டு கண்டிப்பாக அந்த டீஃபால்ட்டாக எடுத்துக்கவும் முடியாது, நல்னு கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இது என்ன ஆகுது அப்படின்னா காம்போசிட் கீயாக கொண்டு வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ. அப்புறம் ஃபாரின் கீ பார்த்தாச்சு. ஹியர் ஐ எம் கிவிங் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள் க்ரியேஷன். ஓகேவா, மல்டிபிள் கீ யூஸ் பண்ணி நான் ஒரு ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே தெரியும் பாருங்கள், ப்ரைமரி கீ அப்படின்னா எம்ப்ளாயி ஐடிங்கிறது ப்ரைமரி கீ. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு யூனிக்காக இருக்கும். அதே இது கேண்டிடேட் கீன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடி, அதாவது ஒன் ஆர் மோர் மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் கீ இன் ஒன் டேபிள், அதாவது ஈச் கேண்டிடேட் கீ வந்துட்டு ப்ரைமரி கீயாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேண்டிடேட் கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீக்கு இன்னொரு காலமில் இது வந்துட்டு என்னாகும் அப்படின்னா, இது மற்ற டேபிளுக்கு என்னாகும், இது ப்ரைமரி கீயாக கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்படி க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா அதுதான் கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட்டு சூப்பர் கீ. சூப்பர் கீன்னு நான் சொல்லியிருக்கேன். சூப்பர் கீ நான் வந்துட்டு இது வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ண முடியாது, நாட் க்ரியேட் யூனிக், கம்பைன் ப்ரைமரி அண்ட் யூனிக் கீ. அதாவது ப்ரைமரி கீயும் யூனிக் கீயும் கம்பைன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சூப்பர் கீ. ஓகேவா, அதாவது கேண்டிடேட் கீயில் கூட ப்ரைமரி கீ இருக்குது. அதனால தான் இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைமரி கீயும் சூப்பர் கீ, ப்ரைமரி கீயும் அண்ட் கேண்டிடேட் கீயில் இருக்கிற ப்ரைமரி கீ அண்ட் தென் அனதர் யூனிக் கீ. ஓகேவா, இது எல்லாம் கம்பைன் பண்ணி வர்றது தான் என்னது அப்படின்னா சூப்பர் கீன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிக் கீன்னு இருக்குது. யூனிக் கீன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் லைக் ஏ ப்ரைமரி கீ. இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா நல் வேல்யூ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும், ஆனால் டூப்ளிகேட் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா, ஆல்டர்னேட் கீ. ஆல்டர்னேட் கீயும் கொடுத்துருக்கேன். கேண்டிடேட் கீழே இல்லாத அந்த லிஸ்ட்டில் இல்லாத அந்த கேண்டிடேட் கீன்னு கொடுத்துருப்பாங்கள்ல, எதெல்லாம் கேண்டிடேட் கீயோ அதில் எது ப்ரைமரி கீ இல்லையோ அந்த காலம் தான் ஆல்டர்னேட் கீ. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல்டர்னேட் கீக்கு நேராக 2 காலம் இருக்குது. கேண்டிடேட் கீழே எந்த ரோலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கேண்டிடேட் கீழே வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி கனெக்ட் ஆகிருக்கு, இன்சூரன்ஸ் நம்பருங்கிற ஒரு காலம் க்ரியேட் ஆகிருக்கு, பேன் நம்பருங்கிற காலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் கேண்டிடேட் கீங்கிற 3 காலம்லையும் எது ப்ரைமரி கீ இல்லையோ அந்த காலம் தான் ஆல்டர்னேட் கீ. ஸோ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடிங்கிறது ப்ரைமரி கீ, ஸோ அதை விட்டுறலாம். இன்சூரன்ஸ் நம்பருங்கிறது ப்ரைமரி கீ கிடையாது, தென் பேன் நம்பருங்கிறது ப்ரைமரி கீ கிடையாது. ஸோ இந்த ரெண்டும் என்னது அப்படின்னா ஆல்டர்னேட் கீ. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கீழே பாருங்கள், ஃபாரின் கீ. ஃபாரின் கீங்கிறது என்னென்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைமரி கீயின் அனதர் டேபிள், அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற ஐடி வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீ காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான், இன்னொரு டேபிளோட ரெஃபரன்ஸ் ஐடியாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் கால்டு ஃபாரின் கீ. இப்போ பாருங்கள், எம்ப்ளாயி ஐடிங்கிறது வேறு ஒரு டேபிளில் உள்ளது. ஸோ எம்ப்ளாயி சேலரி டேபிள்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபாரின் கீ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்போசிட் கீ. காம்போசிட் கீங்கிறது காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஃபீல்ட் காலம்ஸ் ஆஃப் எ டேபிள். அதாவது யூனிக் கீயாக இருக்கலாம், ப்ரைமரி கீயாகவும் இருக்கலாம், காம்போசிட் கீயாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே, அதாவது கம்பைன் பண்ணி மல்டிபிள் காலம்ஸை கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் காம்போசிட் கீங்கிறது. ஓகேவா, இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் உள்ளே இருக்கிற அந்த டெஃபினிஷனையும் இதையும் கம்பைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்னொரு சிலபஸில் நெக்ஸ்ட்டு டாபிக் மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டா மீன்ஸ் டேட்டா அபவுட் டேட்டான்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் சம்மரைஸ்டு டேட்டா தட் லீட்ஸ் டு டீட்டெயில்டு டேட்டா. நான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன், அந்த டேட்டாவை பற்றின டீட்டெயில்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அதை பற்றின ஓவராலாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் மெட்டா டேட்டா. ஓகேவா, that means metadata is data about data. ஓகேவா,
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டாடேட்டா. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெட்டாடேட்டாவில் 3 டைப் இருக்குது. பிஸ்னஸ் மெட்டாடேட்டா, டெக்னிக்கல் மெட்டாடேட்டா, ஆப்ரேஷன் மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்கள் சிலபஸில் கிடையாது. ஸோ இதை எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. பிஸ்னஸ் ஷார்ட் ஆன்சரில் இது கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ பிஸ்னஸ் மெட்டாடேட்டா, டெக்னிக்கல் மெட்டாடேட்டா, ஆப்ரேஷன் மெட்டாடேட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட்டா டிக்ஷனரி. டேட்டா டிக்ஷனரினா என்ன அப்படின்னா, டேட்டா டிக்ஷனரி இஸ் an integral part of database. It holds information about the database and the data that it store, that is the metadata. அதாவது மெட்டாடேட்டாவும் நான் சொல்லியிருக்கேன், டேட்டா அபவுட் டேட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போ டேட்டா டிக்ஷனரினா என்னது? நார்மலாகவே டிக்ஷனரினா தெரியும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தானே? ஒரு வேர்டை நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரியலை அப்படின்னாலுமே அந்த வேர்டோடைய அர்த்தம், சரி, அந்த வேர்டோட மீனிங் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் சம் டேட்டா தான். ஸோ டேட்டா அபவுட் டேட்டா, ஒரு வேர்டை பற்றின டீட்டெயில், ஒரு வேர்டை பற்றின டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அதான் மெட்டாடேட்டா. ஸோ டேட்டா டிக்ஷனரி அதே மாதிரி தான் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கறது தான் டேட்டா டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இன்டெப்த்தாக உள்ளே இருக்கிற சோர்ஸ் கோட், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் டேட்டா டிக்ஷனரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட்டா இன்டெகிரிட்டி. மெயின் கான்செப்ட் டேட்டா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இன்டெகிரிட்டி மீன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஓவரால் கம்ப்ளீட்னஸ், அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. டேட்டா இன்டெகிரிட்டினா இது வந்து ஓவரால் கம்ப்ளீட்னஸாக இருக்கும், தென் அக்யூரஸியாகவும் இருக்கும், அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. டேட்டாவை பற்றின கன்சிஸ்டன்சி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டெகிரிட்டி ஹேஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல். ஸோ ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டின்னு இருக்குது, லாஜிக்கல் இன்டெகிரிட்டின்னு இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டி, சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உனக்கு அக்கறை ஆகுது அந்த டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணணும், சரியா? அது எங்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டி எப்போ? ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டினா ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எங்கே இருக்கும்? ஸோ டீல்ஸ் வித் சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் கரெக்ட்லி ஸ்டோரிங் அண்ட் ஃபெச்சிங் த டேட்டா இட் செல்ஃப். சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்சஸ் நமக்கு வரும், அந்த சேலஞ்சஸை நம்ம கரெக்டாக அந்த ஸ்டோர் பண்ணுறது, ஃபெச்சிங், ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறது, ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா அதுதான் ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டி. ஸோ அது எந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஃபால்ட்ஸ், ஃபிசிக்கல் டிசைன் ஃப்ளாஸ் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கலாம், அதாவது வேலட்டைல், நான் வேலட்டைல் படிச்சிருப்பீங்க. வேலட்டைல் மீன்ஸ் அதாவது உன்னுடைய டேட்டா வந்துட்டு நீ சிஸ்டமை ஏதோ ஃபால்ட் ஆகி உனக்கு டேட்டாபேஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு, அப்படி தானே? ஸோ சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. திடீர்னு ஷட் டவுன் ஆகும்போது உன்னுடைய டேட்டாபேஸ் எல்லாமே அகைன் நீ ஆன் பண்ணாலுமே உன்னுடைய டேட்டாபேஸ், உன்னுடைய டீட்டெயில் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது அப்படின்னா அது வேலட்டைல். நான் வேலட்டைலுங்கிறது சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிட்டு நான் சேவே பண்ணலை அப்படின்னு சொல்லி உன்னுடைய டேட்டாபேஸ் எல்லாமே, உன்னுடைய சிஸ்டம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனாலுமே உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுதான் நான் வேலட்டைல். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஃபிசிக்கல். நீ இந்த ஃபால்ஸு, ஃபிசிக்கல் ஃப்ளாஸ் இது எல்லாம் வந்து உன்னுடைய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி வந்தால் அது வந்து ஃபிசிக்கல் இன்டெகிரிட்டி. லாஜிக்கல் இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒன்று சாஃப்ட்வேரில் பக் இருக்கலாம், அதாவது எரர்ஸு, ஹியூமன் எரர்ஸ் மீன்ஸ் நம்ம ப்ரோக்ராமை வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து தப்பாக கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லாஜிக்கல் இன்டெகிரிட்டி ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் டேட்டா இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னாலே ரூல்ஸ். ஓகேவா? ஸோ சம் ரூல்ஸ் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ்க்குன்ட்டு இருக்குது. சும்மா போய் டேட்டாபேஸ் போய் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு சம் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் ஏ நேம். அதாவது அதுக்குன்ட்டு அந்த ரூல் நீ க்ரியேட் பண்ணுற அப்படின்னா, அந்த ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு டேட்டாபேஸ்க்கு ஒரு நேம் இருக்கணும்னு அவசியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிவன் பை டிபிஏ வென் கன்ஸ்ட்ரெயின் இஸ் கிரியேட்டட். எப்போ அந்த கன்ஸ்ட்ரெயின், அதாவது அந்த ரூலை க்ரியேட் பண்ணுறியோ அது வந்து டிபிஏ மூலமாக தான் உனக்கு அந்த ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் பை த சிஸ்டம் வென் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் கிரியேட்டட். அதே மாதிரி அந்த சிஸ்டம் மூலமாகவும்
கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் க்ரியேட் எப்போ நீ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணுறியோ, எப்போ அந்த ரூல் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அது சிஸ்டம் மூலமாக கூட இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லேயே டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்லாம்: நாட்-நல் கன்ஸ்ட்ரெயின்ட், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, செக் கன்ஸ்ட்ரெயின்ட், இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நாட்-நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா காலம் cannot have null value. ஸோ காலமில் வந்துட்டு நல் வேல்யூ நீ கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் நாட்-நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். டிஃபால்ட் அப்படின்னா provides a default value for a column when none is specified. நான் வந்துட்டு அந்த காலமில் வந்து நான் என்ன பண்ண முடியாது, டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க முடியாது. டிஃபால்ட்டுங்கிறத எப்போ நீ அந்த காலமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு டேபிள் ஆட்ரிபியூட்னா காலம்னு சொல்லியிருக்கேன். அந்த காலமில் வந்து ஏஜ்ன்ட்டு ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த ஏஜில் போய் நான் எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக என்ன பண்ணாது, எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ஷூர்ஸ் தட் ஆல் வேல்யூஸ் இன் எ காலம் ஆர் டிஃப்ரெண்ட். எல்லா வேல்யூ உன்னுடைய காலமில் இருக்கிற எல்லா வேல்யூவும் என்ன ஆகுது அப்படின்னா யூனிக்காக இருக்குது, தனித்தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரைமரி கீனா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உன்னுடைய டேட்டாபேஸ் டேபிளில் ஈச் ஒவ்வொரு ரோவும் என்ன பண்ணோம் அப்படின்னா தனித்தனியாக இருந்துச்சு, அதாவது யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைமரி கீ. ஃபாரின் கீனா ரெஃபரன்ஸ் பண்ணி இருந்துச்சு, ஒன்னோட ஒன்று ரெஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபாரின் கீ. செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அதாவது ஆல் வேல்யூஸ் இன் எ காலம் சாட்டிஸ்ஃபை சர்டன் கண்டிஷன்ஸ். அதாவது சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து நான் ஒரு ஆட்ரிபியூட்டோ காலமோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இண்டெக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மீன்ஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ் வெரி குயிக்லி. இண்டெக்ஸ் அதாவது இப்போ உங்கள் லேப் எக்ஸசைஸோ இல்லை ரெக்கார்ட் நோட்லேயே இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ்லேயே எந்த ஹெட்டிங், எந்த டைட்டில், எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இண்டெக்ஸை நான் கொடுத்துட்டேன், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு டீட்டெயில்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாபேஸை நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேலிடேஷன்னா என்ன? வேலிடேஷன்னா வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் மீன்ஸ் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேனா, நான் செக் பண்ணியிருக்கிறது, நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணுறது வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க டேட்டா வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது, ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு வேலிடேஷன். ஓகேவா? வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. வெரிஃபை பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் செக் பண்ணுறாங்க, நான் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கா, சேமாக தான் இருக்கா, கொடுத்துருக்க என்டர் பண்ண டேட்டா வந்துட்டு சேமாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறது வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் மீன்ஸ் நான் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது வேலிடேஷன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ட் டேட்டா டைப், நான் ஒரு டேபிள் நான் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துட்டு நான் போய் அதில் போய் வேர்டாக போய் நான் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐடி அப்படின்னாலே சம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐடின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அப்படி மாற்றி கொடுக்கும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அப்படி செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ். அதெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணிங்கன்னா தெரியும், க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் நேம் வந்துட்டு நம்பர், ரோல் நம்பர்னு கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே டேட்டா டைப் கொடுப்போம். ஸோ இன்டீஜர், ரோல் நம்பர்னால் இன்டீஜரில் இருக்கும். ஸோ இன்டீஜர் பக்கத்துலேயே அதோட சைஸும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி செக் பண்ணுறது தான் வேலிடேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் உங்களுடைய சிலபஸில், அதாவது ஃபஸ்ட் யூனிட் 1.3 சாப்டரில் லாஸ்ட் இது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்கியூஎல் அண்ட் மைஎஸ்கியூஎல். ஸோ நம்ம வந்து டிபிஎம்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே மல்டிபிள் சர்வர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எஸ்கியூஎல் பற்றி பார்க்கணும் அண்ட் மைஎஸ்கியூஎல். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ எஸ்கியூஎல்னால் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த யூனிட்டில் வருது. ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக உள்ளே பார்க்கலாம். மைஎஸ்கியூஎல்னால் மைஎஸ்கியூஎல் ஒரு சாஃப்ட்வேர், மைஎஸ்கியூஎல் சர்வர் சொல்லுவாங்க. சரியா? மைஎஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணி நீ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண, அப்படி மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ எஸ்கியூஎல் ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் தான் வந்துச்சு. ஸோ டேட்டாபேஸ் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டோரிங்
மேனிப்புலேட்டிங் அண்ட் ரிட்ரைவிங் டேட்டா இன் எ ரிலேஷனல் டேட்டாபேஸ். நான் அந்த டேட்டாபேஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ரிட்ரைவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே MySQL யூஸ் பண்ணும்போது ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தட் அலோஸ் மேனேஜிங் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். அதாவது நான் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேசஸ், அதாவது ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்படி நான் யூஸ் பண்ணுறது தான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ். நெக்ஸ்ட் இது வந்து டேட்டாபேஸ் லாங்குவேஜ். MySQLங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது MySQL. நெக்ஸ்ட்டு SQL என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் த டேட்டா இன் த ரிலேஷனல் டேட்டாபேசஸ். என்னுடைய ரிலேஷனல் டேட்டாபேசஸில் என்னுடைய டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது அந்த லாங்குவேஜ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணிக்கிடும். ஆனால் இதில் வந்து ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் யூஸிங் SQL. MySQLல நான் என்னுடைய ப்ராப்ளம் எதுவும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா SQL யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியுது, மேனேஜ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு டஸ் நாட் சேஞ்ச் ஆஸ் இட் இஸ் எ லாங்குவேஜ். இது வந்து இந்த லாங்குவேஜ் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் அப்டேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் இட் இஸ் சாஃப்ட்வேர். ஆனால் அந்த MySQL சாஃப்ட்வேர் ஒவ்வொரு சாஃப்ட்வேருமே என்ன பண்ண முடியும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். புரிஞ்சதா? இதுதான் இன்றைய கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். கீழே ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கார்ட் ரூல்ஸ் பார்த்தோம். கார்ட் ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டேட்டாபேஸில் டேபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெட்டா டேட்டா, டேட்டா டிக்ஷனரி, டேட்டா கன்ஸ்ட்ரெயின்ஸு, இன்டெகிரிட்டி, வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். அப்புறம் லாஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL அண்ட் MySQL. இவ்வளவும் இன்னையோட செஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூமில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டாபிக் புரியலை அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு கூகுள் மீட் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கூகுள் மீட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் செஷனில் நீங்கள் டவுட் கேட்கலாம். டவுட் கேட்டு நான் வந்துட்டு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நான் டெஃபினிஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலிருந்து கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் நான் வந்துட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் இன்னைக்கு நடத்தின செஷனில் இருந்துட்டு நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷினுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ கொஷினாக தான் கேட்டிருக்கேன். நீங்கள் அதுலேயே எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதுலேயே டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எடிட் பண்ணி கொடுத்துருக்க அந்த டியூ டேட்குள்ளே எனக்கு சப்மிட் பண்ண பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க்கும் நான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? இன்னைய செஷன் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக நம்மளை வந்து கான்செப்ட் வந்து கீ கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கீஸ் வந்துட்டு மெயினாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, அந்த கீ தெரியலை அப்படின்னா உள்ளே வந்து டேபிளோ இல்லை டேபிள்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்க முடியாது. தென் அதர்வைஸ் ரிலேஷன் பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு டேபிளில் இருந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லி டேபிள் க்ரியேட் பண்ணி சம் காலம்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே இது ஸ்டூடெண்ட் டேபிள், இன்னொன்று வந்து டீச்சர்ஸ் டேபிள், ஸ்டாஃப் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கும்போது அப்படி ரிலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படி ரிலேட் பண்ணுறதுக்கு எனக்கு கீஸ் வந்துட்டு மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த கீ கான்செப்டை மறுபடியும் தெளிவாக பாருங்கள், தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.